யார் உதவி செய்வார், என்னை யார் நடத்துவார், என்னை யார் பலப்படுத்துவார் என்கிற பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகலவற்றிற்கும் அதிகாரமுள்ள தேவன் சொன்னாரு, நான் உன் தேவன். ஹalleluya ஹalleluya ரிபலவரவ சகரதரகரயந்தரா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தேற்றட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய பலனை, இந்த வார்த்தையினுடைய பிரதிபலனை ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை தந்தளிவீராக ஆவியானவரே. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. ஏசாயா 41 இந்த 10 வசனத்தினுடைய இது எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். அல்லது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய வாக்கு தத்தங்களோ இல்ல நிறைய மெசேஜோ நம்ம கேட்டிருக்கலாம். இந்த 41வது அதிகாரத்துல தேவன் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி இந்த ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தார்கள். பாபிலோன் தேசத்து அடிமைத்தனத்திற்குள்ள இருந்தாங்க. நிறைய பயங்கள், சிறையிருப்பின் நடுவில் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அல்லது இந்த ஜனங்களை இந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளிலிருந்து நீங்கள் ஆக்குகிறதுக்கும் விடுதலை ஆக்குகிறதுக்கும் அங்க யாருமே இல்லை. இன்னொன்னு, எதிரிகளினுடைய அச்சுறுத்தல். எதிரிகள் சத்துருக்கள் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் அடிமையாய் இவங்க இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இவர்கள் அடிமையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னொன்னு, எதிர்காலத்தை குறித்ததான பயம். இப்படியே நம்ம இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய தலைமுறைகளோ சந்ததிகளோ ஒரு விடுதலையான ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. நம்முடைய தலைமுறைகளும் அல்லது நம்முடைய வாழ்க்கையும் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே முடிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல, ஒரு அச்சுறுத்தல்ல, எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவராய் காணப்படுறார். இந்த வார்த்தை இந்த 41வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி 8-9 வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, என் தாசனாகிய வாசிங்க 8-9 நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அதனுடைய அர்த்தம், இப்போ நீ இந்த சிறையிருப்புல இருக்கலாம், நீ இப்ப இந்த அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கலாம், ஒருவேளை நீ இப்ப பாபிலோன் தேசத்தில் இருக்கலாம், ஆனாலும் நீ என் தாசனாகிய இஸ்ரவேல் தான், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு தான். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும்படியாக சொல்லுகிறவராய் காணப்படுறார். ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்க்கிற போராட்டத்தை வச்சு நம்ம நினைக்கலாம் கர்த்தர் நம்மளை மறந்துட்டார் அப்படின்ட்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சில காரியத்தை வச்சு நம்ம நினைக்கலாம் நம்ம கர்த்தருடைய கையில் இல்ல, அல்லது கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரு, கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்ட்டு. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அல்லது நடத்தி கொண்டு போகிற பாதைக்கும் ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸை வைத்திருக்கிறார். அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாக பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் இருக்கிற பொழுதும் அந்த தேசத்தில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்திற்கு கர்த்தர் மாறி உத்தரவாதம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. அப்படிதான் கர்த்தர் 8வது வசனத்துல சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஐடென்டிஃபை பண்றப்ப அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசுறப்ப கர்த்தர் சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்ட்டு. ஒருவேளை நம்ம இந்த வார்த்தையை கேட்கிறப்போ நமக்கு தோணலாம், நம்ம ஆபிரகாமினுடைய அந்த வழியில வந்தவர்கள் இல்ல, நம்ம ஏதோ இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும் அமேன் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக, அவருடைய மீட்பின் நிமித்தமாக, அவருடைய கல்வாரி சிலுவை நிமித்தமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியில் ஆகப்பட்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதனால ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அவரையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. அப்ப என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியேன்னு அங்க இஸ்ரவேல சொல்றாரு அப்படின்னா, அதே போலதான் நம்மை அழைக்கிற பொழுதும் கர்த்தர் சொல்லுவாரு, என் தாசனாகிய அல்லது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று நம்மையும் அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. அடுத்து 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் சொல்ற வார்த்தை சொல்லுங்க, வாசிங்க. நான் பூமியின்
கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அல்லது மற்றவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, தன்னால எதுவுமே செய்ய முடியாது, தன்னால விடுவிக்க முடியாதுன்னு அழுது புலம்பி தேவனங்களை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அவர்கள் அழுது புலம்புகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையை உள்ள இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க? ஒருவேளை நம்ம இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை நினைச்சு நம்ம நினைக்கலாம், கர்த்தர் என்ன வெறுத்துட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் என்ன விட்டு தூரம் போயிட்டாரு. ஆனா கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்ற ஒரு காரியம், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. எப்பயும் வெறுக்காத ஒரே ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம அதே லூக்கால வாசிக்கிற பொழுது இளையகுமாரன் தகப்பனை விட்டு ரொம்ப 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 தூரம் போயிடுவான். இளையகுமாரன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பெற்றுட்டு தூரம் போயிடுவான். அப்போ எல்லாத்தையும் உலக பிரகாரமாய் செலவழித்துட்டு துன்மார்க்கமாய் செலவழித்துட்டு இப்போ அந்த இளையகுமாரன் தகப்பனை பார்க்கும்படியாக ஓடி வருவான். அதுவும் அந்த லூக்கால வாசிக்கிற பொழுது நம்ம எப்படி வருவோம் அப்படின்னா, தயங்கி தன்னுடைய தகப்பனை ஃபேஸ் பண்ண முடியாதபடிக்கு. ஏன் அப்படின்னா தகப்பன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான். இப்போ அந்த தகப்பனை முகமுகமாய் பார்க்க முடியல. எப்படி பார்க்குங்கிற அப்படி ஒரு தயக்கம், ஒரு பயம், அவன் செஞ்சதான அந்த காரியத்தினுடைய அந்த இருதயத்தில் இருக்கிறதுனால அந்த வேதனையோடு தயங்கி வந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அதிலேயே வாசிக்கிற பொழுது தூரத்தில் வருகிற மகனை கண்ட தகப்பன் தயங்கல, பயப்படல, ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் செய்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய தேவனும், அதே போலதான் நம்முடைய தகப்பன். நம்ம ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக தூரம் போனாலும், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக கர்த்தரை விட்டு நம்ம விலகி இருந்தாலும், நம்ம திரும்பி கூப்பிடுகிற பொழுது கர்த்தரிடத்திலிருந்து மறு உத்தரவு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாத்தையும் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அடுத்து கர்த்தர் சொல்றாரு 10ல நம்முடைய வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய கர்த்தர் அந்த சொல்ற ஒரு எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, பயப்படாதே நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு இல்ல, பயப்படாதே அப்படின்ட்டு நான் அப்படிங்கிற பொழுது அவர் அந்த அதிகாரத்தோடு சொல்லியிருக்கிறவராய் காணப்படுவார். ஏன் அப்படின்னா, இங்க நிறைய பேர் இந்த உலகத்துல நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் உன்னை விட்டு அவனை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன நிறைய மனிதர்கள் விலகி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவரும் சகலவற்றிற்கும் அதிகாரம் உள்ளவரும் சகல ராஜாக்களையும் உண்டாக்கினவரும் சகலவற்றின் மேல் அதிகாரமுள்ள கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னா அமென்ஸ்தத்தம், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அமென்ஸ்தத்தம், நான் உனக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கு நான் எனக்கு கீழே இருக்கிற தேவதூதனையோ அல்லது என்னால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரர்களையோ அல்லது என்னால் உருவாக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளையோ அல்லது என்னுடைய மனுஷர்களையோ நான் உனக்கு அனுப்பி உதவி செய்யறதல்ல, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை தைரியப்படுத்துறதுக்கு, உன்னை பலப்படுத்துறதுக்கு நான் ஏதாவது ஒரு மனுஷனை உனக்கு சப்போர்ட்டா வைக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு மனுஷங்களை எழுப்புறேன்னு கர்த்தர் சொல்லல, நானே உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 8வது மாதத்துல இந்த மாதத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதம் எப்படி இருக்கும், அல்லது இந்த மாதத்துல நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கலாம், நிறைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த 8வது மாதத்துல நீ என்ன பிரச்சனைகளை மேற்கொண்டாலும் அல்லது எந்த பிரச்சனை உனக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை காரியங்களை நீ மேற்கொள்ள வேண்டியதா இருந்தாலும், எத்தனை பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தாலும், அதை
அதற்கு துணையாக உன்னை பலப்படுத்த, உனக்கு சகாயம் பண்ண, உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்க நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹalleluya. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ரிவலவரவ சகரதலகரதர் யாத்தரா. நீ இன்னைக்கு போராடுகிற பிரச்சனைகளில், எதிர்கொள்ள வேண்டிய போராட்டத்தில், எதிர்கொள்ள வேண்டிய பலவீனத்தில், போராட வேண்டிய காரியங்கள்ல கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹalleluya. ரிவலவரவ சகரதலகர் யாத்தரா. ரிவலா பௌடா ரதலா ரீவ சைதகர் யாத்தரா. இந்த 8வது மாதத்துல அவன் ஒவ்வொரு நாளும் நான் நிறைய போராட்டத்தை பார்க்கணுமே, நிறைய காரியங்களை செய்யணுமே, நிறைய காரியத்துக்கு நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன், அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணுமே மனக்கலக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து அந்த அதே வார்த்தைக்கு கீழே வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, திகையாதே, நான் உன் தேவன். ஹalleluya. நிறைய இடத்துல சங்கீதத்துல எல்லாம் வாசித்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சங்கீதம் 23 எடுத்தப்ப நாம சொல்லியிருக்கோம், தாவீது உரிமையோடு சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இங்க நம்ம சொல்றதை விட இப்போ ஒரு 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 நபர் வந்து ஒரு அரசியல்வாதியா, பிரபலமான அரசியல்வாதியா இருக்காங்க வீட்டுல, நம்ம ஒரு சாதாரண இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம வந்து அவரு எனக்கு சொந்தக்காரர் இல்லை, அவரு எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றதை விட அது பெருசா இல்ல, அந்த பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, அவங்க என்னுடைய நண்பன் சொல்றது பெருசா? யார் சொல்றது பெருசு? நம்ம சொல்றதை விட அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்குது? வேல்யூ இருக்குது, மதிப்பு இருக்குது, அதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. அதே போல இங்க நம்ம, ஆண்டவரே நீங்க தான் என் தேவன், நீங்க தான் என்னுடைய ரட்சகர், நீங்க தான் என்னுடைய கேடகம் அப்படின்னு சொல்ற பொழுது கர்த்தர் மௌனமா இருக்காதபடிக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவரு சொல்றாரு, நான் உன் தேவன். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது இதனுடைய அந்த வார்த்தையினுடைய ஆழம்? மோசே கிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமுடைய சந்ததி கிட்ட சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு. இந்த யாக்கோபு கிட்டயும் யோசேப்பு கிட்டயும் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தேவனா இருந்த பொழுது ஆபிரகாம சும்மா நடத்தல. ஆபிரகாம சும்மா நடத்தல. ஆபிரகாமை தன்னுடைய ஜனமா இயேசு தேவன் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆபிரகாம சும்மா விடல, அவனை வெறுமையாய் விடல, அவனை குறைவாய் விடல. மாறாக அவன் எதை எதிர்பார்த்தானோ அதை அவனுடைய கரங்களில் கொடுத்தவராய் காணப்பட்டான். எதற்காக காத்திருந்தானோ அதை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் மாற்றினார். அவன் கர்த்தர் அவனுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றின தேவனாய் காணப்பட்டார். ஹalleluya. அதனாலதான் ஆபிரகாமின் சந்ததி கிட்ட சொல்ற பொழுது சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். ஏன் அப்படின்னா ஆபிரகாம் வழி தெரியாம இருந்த பொழுது ஆபிரகாமுடைய தகப்பனாகிய யாரு? ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு மரித்த பொழுது ஆபிரகாம் வழி தெரியாமல் இருந்தான். ஆனால் அவனுக்கு வழியை காண்பித்து கானான் தேசத்தை கொடுத்து அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், அவன் சுத்தம் தலைமுறையை கொடுத்து அவனை வழி நடத்தி கொண்டு போனேன். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததி கிட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். ஹalleluya. ஹalleluya. யோசுவா கிட்ட சொல்ற பொழுது அவன் சொல்ற யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். அதுக்கு முன்னாடி 5வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி 9வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். ஓகே, அமேன். சொல்ற இங்க 1:9 வாசிக்கிற பொழுது கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்ற ஒரு காரியம் என்னது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல. இங்க 9வது வசனத்துல சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? எதை கட்டளையிடல அப்படின்னா 5ல வாசிக்கிறவர்கள் சொல்லப்படுகிறது, நான் மோசேயோடு இருந்தது போல
உன்னோடு கூட இருப்பேன். அதனுடைய அர்த்தம் எங்கேயோ கொலைகாரன் என்கிற பட்டத்தை வாங்கி கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனவனை திரும்ப அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்திருந்தவனை நான் கண்டுபிடித்து அவனுக்கு மேல அபிஷேகத்தை வைத்து அவனை பயன்படுத்தி அவன் மூலியமாய் லட்சத்து பேரை எகிப்தில் அடிமையாக இருந்தவர்களை விடுதலையாக்கி மோசையின் மூலியமாக செங்கடலை இரண்டாய் பிளந்து எரிகோ மதிலை முறியடித்து இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு போன நான், அந்த நான் தான் நமக்கிட்டே சொல்றாரு, நான் உன் தேவன். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கர்த்தர் நான் உன் தேவன் அல்லது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை அல்லது அந்த வாசிக்கிற பொழுது நமக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒன்றுமே இல்லாம திக்குவாயும் மந்தனாவும் உடைய மோசே கொலைகாரன்ட்டு பட்டத்தை வாங்கிட்டு எகிப்து தேசத்துல என்னால போக முடியாது, நான் போனா என்ன கொன்றுவாங்கன்ட்டு பயந்து கொண்டிருந்தவன கர்த்தருடைய அபிஷேகத்தை வைத்து அவன் கூட கர்த்தர் கடந்து செஞ்சு என்னால எதுவும் பேச முடியாதுன்னு சொன்ன அதே மோசேவை வைத்து லட்சத்து ஜனங்களை வழிநடத்தி பயந்து அலை காட்சி வீசுகிற அல்லது கொடும் அலை வீசுகிற செங்கடலை இரண்டாய் பிளந்து தாண்ட முடியாத மதிலை தாண்ட வைத்து அல்லது நடக்க முடியாத பாதைகளை நடக்க வைத்து பாதையே இல்லாத இடத்துல பாதையை உருவாக்கி மோசே கையை தூக்குகிற பொழுது யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து இதெல்லாத்தையும் நடத்தி வந்த அதே நானாகிய கர்த்தர் தான் இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் தேவன் அப்படிங்கிற பொழுது ஏதோ ஆபிரகாம் மோசேட்டு மாத்திரம் இல்ல, இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தர் யார் ஏதாலாம் சாதாரணமா இருந்தவர்களை, வெறுமையா இருந்தவர்களை, குறையா இருந்தவர்களை, அநேகரால் ஒதுக்கப்பட்டவர்களை, அநேகரால் தள்ளப்பட்டவர்களை, வேண்டாம் என்று ஒதுக்கினவர்களை தெரிந்தெடுத்து அந்த நான் என்கிற தேவன் எப்படி எல்லாம் பயன்படுத்தினாரோ அதே தேவன் தான் கர்த்தர் நமக்கு சொல்வாரு, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பாரானால் நமக்கு முன்பதாய் போராடுகிற, நமக்கு முன்பதாய் வேதனைப்படுத்துகிற, நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்மை குற்றப்படுத்துகிற, நம்மை காயப்படுத்துகிற சகலவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதுக்கும் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட. அதுவே நமக்கு சொல்ற என்னவா தான் இருக்குது. சாத்தான் கேட்டானா என்ன பண்றது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய தேவனா இருப்பதனால நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா பிசாசினுடைய தந்திரம் நம்மள பிசாசினால அழிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறாரு, மரணத்தின் திறவுகள் யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து இருக்குது. அப்போ நமக்கு மரணம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துடைய அனுமதி இல்லாம யாருக்கும் நம்பிக்கை இல்லை, வராது. அப்போ பிசாசு நம்மள அழிக்க முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், நீ அழிஞ்சிருவ, நீ மரணப்பட்டுருவ, நீ பலவீனப்பட்டுருவ அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவான், பயமுறுத்துவான். பிசாசுடைய தந்திரமே நம்மள பயத்திலேயே வச்சிருக்கிறோம். ஆனா அதனாலதான் கர்த்தர் இங்க ஏசாயால வர்றப்ப இந்த ஜனங்கள் எல்லாரும் சிறையிருப்பை பார்த்துட்டு, பாபிலோன் தேசத்து ஜனத்தை பார்த்துட்டு அல்லது தன்னுடைய எதிர்காலத்தை பார்த்துட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீ பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தை, அதனாலதான் கர்த்தர் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறாரு புதிய ஏற்பாட்டுல, நான் உங்களுக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் பலமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பயத்தின் ஆவியை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு யுத்தம் நடக்கும், எங்கேயோ ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருக்கும். ஆனா அதை கேட்டா நமக்கு இங்க ஏன் நமக்கு அந்த மாதிரி ஆயிருவோம். இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, வேற ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்தது வேற யாராவது கூட இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சு வைங்களேன், உடனே நமக்கு இங்க உள்ள
ஐயோ அதே மாதிரிதான் எனக்கு வந்திருக்குது, நமக்கும் ஏதாச்சும் ஆயிரும். அந்த 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 பயத்திலேயே நம்மளை வச்சிருக்கிறது தான் பிசாசு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அதைத்தான் முதல்ல உடைக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன பயமுறுத்துகிற, என்ன வேதனைப்படுத்துகிற, என்ன பயப்படும்படியாய் வைக்கிற எல்லா பலவீனங்களும், எல்லா கிரியைகளும், எல்லா காரியங்களும் என்னை விட்டு அகற்றப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் எதை குறித்து கலங்க மாட்டேன். அவன் ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கையை தட்டி அவன் 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றவர், நான் உன் தேவன் என்றவர். மத்தேயு 28:20 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் அவன் நீர் என்னுடைய தேவன் என்றவர், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். ஹalleluya. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கறது மத்தேயு 28:20 கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிங்களே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல அது இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகல. மாறா அதுக்கு இடையில ஒரு வார்த்தை எழுதி வச்சுட்டு அல்லது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நேத்து இருந்தாரு அல்லது நாளைக்கு இருப்பாரு அல்லது இன்னைக்கு மட்டும்தான் இருப்பாருன்னு அல்ல, எல்லா நாளும் நம்முடைய கூடவே இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. அதனால தான் அவருடைய பேர் என்ன தெரியுமா? அவர் வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது என்னன்னு தெரியுமா சொல்லப்படுகிறது? அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். ஹalleluya. நேத்து என் போராட்டத்தில் இருந்தாரு, நாளைக்கு அவர் இருப்பாரான்னு தெரியாதுன்னு இல்ல, அவர் எல்லா நாளும் நம்ம கூடயே இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. நான் செல்வந்தனாய் இருந்தா மட்டும்தான் என் கூட இருப்பாருன்னு அல்ல, நான் நல்ல பலவானாய் இருந்தா மட்டும்தான் என் கூட இருப்பாருன்னு அல்ல, நான் பலவீனமாய் இருக்கிற பொழுதும் என்னை பலப்படுத்தும்படியாய் அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. நான் தனிமையாய் இருந்தாலும் தனிமையை உணராதபடிக்கு அவர் என்னை பலப்படுத்தும்படியாய் என் கூட இருக்கிறார். ஹalleluya. அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஹalleluya. எல்லா நாட்களும் நம்முடைய கூடவே இருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படின்னா இந்த மாசம் முழுவதுமா நமக்கு இருக்கிற போராட்டத்துல அல்லது நமக்கு இருக்கிற தேவைகளை அல்லது நம்ம எதிர்த்து போராட வேண்டிய காரியத்துல யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? ஒருவேளை இந்த மாதத்துல நீங்க ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இந்த போராட்டத்துல இந்த பிரச்சனையை போராடணுமே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, அல்லது இந்த காரியத்தை எப்படி நான் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன், இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன், இந்த ஜனத்தை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படிங்கிற பயத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு வராது. நான் உன் தேவன் அப்படின்னா மோசையோடு கூட இருந்தேன், ஆபிரகாமோடு கூட இருந்தேன், யோசுவாவோடு கூட இருந்தேன், அவன் தானியேலோடு கூட இருந்தேன், சாத்ராக் மேஷக் ஆபேத்கோடு இருந்தேன். அவன் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதே எப்படியெல்லாம் உங்களோடு கூட இருந்தனோ அதே போல இந்த மாதத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹalleluya. அது சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி. யாருக்கு பலம் தேவை? பலவீனர். பலவீனருக்கு மட்டும்தான் பலம் தேவையா? விக்டோரியா சொன்னாங்க என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பலம் தேவை. இந்த சேர தூக்கி இங்க வைக்கணும் அப்படின்னா கூட என்னதான் தேவை? பலம் தேவை. எந்த ஒரு சின்ன காரியத்தை செய்யறதுக்கும் பலம் தேவை. அப்படிங்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹalleluya ஹalleluya. இந்த பலப்படுத்துவேன் அப்படிங்கிற பொழுது
நிறைய பேத்துக்கு இந்த வார்த்தைய பலவீனமாய் இருந்தவர்களுக்கு கர்த்தர் போய் ஆறுதலாய் பேசி அவர்களோடு கூட இடைப்பட்டு நிறைய பேத்துக்கு தான் பலவீனனாய் இருக்கிறேன் அப்படின்னு அறிக்கிட்டவர்களுக்கே கர்த்தர் வந்து இல்ல என் கூட கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை உயிர்ப்பித்தவராய் காணப்பட்டார். நம்ம ஆகார குறித்து நம்ம போன மாசத்துல நம்ம பார்த்தோம். இது ஆகார் ஏன் சாராளை விட்டு ஓடி வந்தா? சாராளை விட்டு ஆகார் ஏன் ஓடி வந்தா? சாராள் என்ன பண்ண? ஆகாருக்கு கொடுமைப்படுத்தினா, கடினமான வேலையை கொடுத்துட்டே இருந்தா. இந்த இந்த காரியத்தை எல்லாம் யாருனால இப்ப செய்யறதுக்கு பலன் இல்லை, ஆகாருக்கு பலன் இல்லை. அதனாலதான் சூர் நீரேற்றத்துக்கு கடந்து வரான். அப்படி வரவிட்டா தூதன் என்ன பண்றாரு சொல்லுங்களேன், பேசுறாரு. அப்பதான் ஆகார் சொல்றாரு, என்னை கண்டவரை நானும் கண்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நம்மனால செய்ய முடியாது, எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு பலன் இல்ல, இந்த காரியத்தை போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்ல, அல்லது என்னை எதிர்க்கிற சத்துருவை எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்ல அப்படின்ட்டு நம்ம தனிமைப்படுத்தப்படுகிற நிலைமையில கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம ஒரு இடத்துல தனியா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு இல்ல, நம்முடைய தனிமையிலும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிற தேவனாய் காணப்படுறார். சூர் வனாந்தரமாகட்டும், சூர் நீருச்சண்டையா இருக்கட்டும், இன்னொரு வனாந்தரத்துல கூட இஸ்மவேலை வச்சுட்டு இருக்கிறப்போ அவன் நினைச்சிட்டு இருக்கிறது நான் தனிமையில் இருக்கேன்ட்டு. ஆனா அவள் அறியாமலே கர்த்தர் அவளோடு கூட இருந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நீங்க நம்ம நினைச்சிட்டு நம்ம மைண்ட் செட்டை பிசாசு அப்படிதான் வச்சுட்டு இருக்கான். என்னன்னா நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, என்னை எதிர்க்கிறவர்களை எதிர்க்கிறதுக்கு என் கூட யாரும் இல்லை அப்படின்னு. ஆகார் ஆகட்டும், கிதியோன் ஆகட்டும், சிம்சோன் ஆகட்டும், இவர்கள் எல்லாரும் பலவீனப்பட்ட பொழுது அவர்களை தேவன் கைவிடாதபடிக்கு அவர்களை பலப்படுத்தி ஜெயாளிகளாய் கர்த்தர் மாற்றினவராய் காணப்பட்டார். சிம்சோனை குறித்து வாசிக்கிற பொழுது சிம்சோனை சொந்த ஜனத்தாரே அவனை கட்டி யார்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க? பெலிஸ்தர் வந்து அந்த தேசத்தினுடைய எல்லையில நின்று சிம்சோனை பிடிச்சு கொடுக்கிறதுனால பெலிஸ்தர்களை ஆர்ப்பிடுகிறார்கள். சத்தம் போட்டு அவ்வளவுதான். பெலிஸ்தன் அந்த யூதாவில பலசாலியா எண்ணப்பட்ட சிம்சோனை இப்ப கட்டி வச்சுட்டாங்க, புது கயிறுனால கட்டி வச்சுட்டாங்க. இப்போ பெலிஸ்தர்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிம்சோனை கொல்லணும் அப்படிங்கறத பெலிஸ்தருடைய ஐடியா. ஏன்னா சிம்சோன் உடம்ப ஃபுல்லா கட்டிட்டாங்க. இப்போ சிம்சோனால எதுவுமே செய்ய முடியாது, அவனுடைய பலத்தை யூஸ் பண்ண முடியாது, கட்டி வச்சுட்டாங்க. எல்லைகிட்ட கொண்டு போற பொழுது ஒண்ணுமே நடக்கல. கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கி வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினதுனால அவனை கட்டி வைத்திருந்த அந்த கயிறெல்லாம் என்னவாச்சு? அவிழ்ந்து போனது அல்லது சுடப்பட்டது. அதுக்கப்புறம் சிம்சோன் அங்க கடந்த ஒரு கழுதையினுடைய தாடையை எடுத்து என்ன பண்ணான்? இதுவரைக்கும் சிம்சோனை பார்த்து கேலி செய்த அல்லது கட்டப்பட்டுட்டான், பலவீனப்படுத்தப்பட்டுட்டான், இனி சிம்சோனால எழுத முடியாது, இனி சிம்சோனால நம்மளை மேற்கொள்ள முடியாது நினைத்தவர்களை அவன் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தனக்கு முன்பதாக இருந்த அத்தனை பேரையும் கழுதையினுடைய தாடை எடுத்து அவன் கொன்று போட்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சிம்சோன் ஒருவேளை அந்த இடத்துல கட்டி போடப்பட்டு பெலிஸ்தருக்கு முன்னாடி கொண்டு போகிற பொழுது சிம்சோன் என்ன யோசிச்சிருப்பான்? அவ்வளவுதான், இன்னைக்கோட சோழி முடிஞ்சது, அல்லது இன்னைக்கோட அவ்வளவுதான், இனி என்னால எழும்ப முடியல, இனி என் வாழ்க்கை இல்ல, இனி எனக்கு எதிர்காலம் இல்ல,
இந்த கட்டப்பட்ட நிலைமையில எனக்கு உதவி செய்வதற்கு யூதரில் யாரும் இல்லை. ஏன்னா கட்டி வைத்தவனே யார் தான்? அவனுடைய சொந்தக்காரங்க தான், அவனுடைய அண்ணன் தம்பி தான், அவனுடைய மாமா வச்சுதான், எல்லாரும் தான் அவனை கட்டி வச்சுட்டாங்க. இனி எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பொழுது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஏக்கத்தை பரலோகத்திலிருந்து கேட்டவர் இறங்கி வந்து அவனுக்கு விடுதலை கட்டளையிட்டவராய் காணப்பட்டார். நீங்க எத்தனை பேர் சிம்சோனுடைய நிலைமையில இருந்து வந்திருக்கு? சொந்த நபர்களாலே அல்லது சொந்த உறவினர்களாலேயே கட்டப்பட்ட நிலைமையில, சொந்த ஜனங்களாலேயே வெறுக்கப்பட்ட நிலைமையில, சொந்த ஜனங்களாலேயே அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, சொந்த ஜனங்களாலேயே சூழ்ச்சி செய்யப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் உங்களை விடுவிக்கவும் கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்கள் மேலே அனுப்ப வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுதான், ஒரு நொடி பொழுதுல கர்த்தருடைய ஆவியான ஒரு சிம்சோனுக்குள்ள இறங்கினார். சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. கேலி செய்தவர்கள் சிம்சோனை கண்டு பயந்து நடுங்கினவர்களாய் மாறினார்கள். கேலி செய்தவர்கள் சிம்சோனை கண்டு ஓடி போனவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்தினார் அப்படின்னா நமக்கு முன்பதாக நிற்பதற்கு ஒருவனும் இல்லாமல் இருக்கிறவனாய் காணப்படுவான். இதே ஏசாயா 41 சொல்லப்படுது. இதே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு தான் அடுத்து வாசிக்கிற பொழுது சொல்லப்படும் 12வது வசனம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஓகே, amidst the சிம்சோனுக்குள்ளாக தேவனுடைய பலன் வருவதற்கு முன்பதாக எல்லாரும் போராடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாரும் சிம்சோனை குத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாரும் சிம்சோனை வெற்றக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பலன் சிம்சோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சிம்சோனோடு கூட போராடுவதற்கு பெலிஸ்தரில் ஒருவரும் இல்லாமல் இருந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 7 மாசம் உன்னோட போராடுவதற்கு புதுசா பிரச்சனையை பிசாசு எழுப்பி இருக்கலாம், புதுசா நபர்கள் எழுப்பி இருக்கலாம், புதியதாய் சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீ விசுவாசிக்க தயாரானால் இந்த 8வது மாசத்துல 7 மாசம் போராடினவர்களை 8வது மாதத்துல நீ தேடினாலும் காணாதிருக்கும்படியா கர்த்தருடைய கரத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? 7 மாதமாய் போராடின போராட்டம், 7 மாதமாய் பலவீனப்படுத்தின பலவீனம், 7 மாதமாய் உன்னை சோதனைப்படுத்தின சோதனைகள் இந்த 8வது மாதத்துல இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அனைவருக்கும் நீ தேடினாலும் அது உன்னுடைய கண்ணுக்கு புறப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். இந்த வார்த்தை எல்லாம் சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு கர்த்தர் எழுதி வைக்கல. இதை விசுவாசிக்கிறவர்கள் மேல இந்த வார்த்தை கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரமையத்தை சொல்லுங்க பார்க்கலாம். 7 மாதம் என்னோடு கூட போராடின போராட்டங்கள், 7 மாதம் என்ன பலவீனப்படுத்தின பலவீனங்கள், 7 மாதம் எனக்கு எதிராக எழுப்பின நபர்கள் இந்த 8வது மாதத்துல நான் தேடியும் காணாதிருக்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான். எபிரேயர்ல சொல்லப்படுகிறது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு தேவ சமூகத்தில தேவனுடைய சன்னதியில தேவனால் அள்ளப்பட்டு வருகிற வார்த்தையை நம்ம விசுவாசிக்க தொடங்குகிற பொழுது இதை கர்த்தர் நீதியாக எண்ணி இதை கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆமென்றும் ஆமென் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா வேத புஸ்தகத்துல இந்த 66 புஸ்தகத்திலும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேவனிடத்துல நின்றார்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லா மருத்துவர்களையும் போயாச்சு, எல்லா வைத்தியர்களையும் பார்த்தாச்சு. ஆனா என்ன ஆகல? சரியாகல. நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. இந்த ஸ்திரீக்கு ரத்தப்போக்கு கண்டினியூவா போயிட்டே இருக்குது. இந்த ரத்தம் வெளியேறதுனால ஜனங்க அவருடைய பக்கத்துல போக மாட்டாங்க.
நாற்றம் அடிக்கும். அது நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி அவளை தொட்டா தீட்டாயிரும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்ன உடனே பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய பலவீனத்தை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துறவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. தன்னால எந்திரிக்க முடியாது, தன்னால நடக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து ரத்தம் போயிட்டே இருக்குங்காட்டி சரீரத்துல என்ன இல்ல, பலன் இல்ல. ஆனாலும் இருக்கிற கொஞ்ச பலத்தை வைத்து அத்தனை கூட்டத்தின் நடுவில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டுடணும்ட்டு அந்த கடந்து போறாள். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்த்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நீங்க நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நம்முடைய பலவீனத்தை பார்த்துட்டு நிறைய நாள் முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உண்மையாலுமே முடியாது, உண்மையாலுமே நடக்க முடியாது, அவனால எழும்ப முடியாது, அந்த கூட்டத்துல எல்லாத்தையும் நகர்த்திட்டு தேவனை தொட முடியாது. ஆனாலும் இருக்கிற பலத்தை வைத்துட்டு அந்த அவளுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை வைத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸையாவது தொட்டணும், அந்த வஸ்திரத்தை தொங்கலையாவது தொட்டணும்ட்டு அந்த கடந்து போகிற அந்த தாகத்தை, அந்த கடந்து போகிற அந்த வாஞ்சையை கண்ட ஆண்டவர் அவளை சும்மா விடல. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று 12 வருஷமாய் அவள் பட்ட வேதனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு பல வருஷமாய் வேதனைகளோடு இருக்கலாம், பல வருஷமாய் பலவீனத்தோடு இருக்கலாம், பல வருஷம் போராட்டத்தோடு இருக்கலாம். அவன் சொல்ல, எனக்காக யார் உதவி செய்வா, என்னை யார் தொடுவா, என்னை யார் பலப்படுத்துவா, எனக்கு யார் உதவி செய்வார் என்று இன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல விசுவாசமும் தாகமும் வாஞ்சையும் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் முகத்தை அல்ல இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் உனக்காக நிச்சயமாய் நீதி செய்ய கடந்து வருகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீக்கு என்ன நடந்துச்சு? அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் கொடுப்பார் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரும்னு அல்ல, என் விசுவாசம் அவர்கிட்ட இருந்து வல்லமையை எடுத்துக்கொண்டு வரணும். அல்லேலூயா. இங்க இந்த ஸ்திரீ தொட்ட உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்கிட்ட இருந்து என்னாச்சு? இயேசு கிறிஸ்து சொல்லல, அதுக்கு முன்னாடி சொல்லல, நீ சுகமாவா, நீ வீட்டுக்கு போ, நீ சுகமாயிட்ட அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஆனா இவளுடைய விசுவாசம் இயேசு கிட்ட இருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டதாய் காணப்பட்டது. அதுக்கு வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லும், உடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ரத்த போக்கு சுகமாயிட்டான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். அத்தனை சனம் நெருக்குது, அத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த சீஷர்கள்ட்ட இல்லாத விசுவாசம், அந்த சுற்றி இருந்த ஜனங்களுக்குள்ளாக இல்லாத விசுவாசம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்ததுனால தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவளாய் மாறினார். இன்னைக்கு இதே ஞாயிற்றுக்கிழமையா இதே நாள்ல எத்தனையோ ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் அவர்களை பார்க்கிறோம் என்னுடைய விசுவாசம் நான் தேவன்கிட்ட கேட்கிறது அல்லது தேவனிடத்திலிருந்து எனக்கு நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிற எதிர்பார்ப்பு, என்னுடைய தாகம், என்னுடைய வாஞ்சை அதிகமா இருக்குமானால், நம்முடைய தாகமும் வாஞ்சையும் அதிகமா இருக்குமானால் நம்ம கேட்கிறதுக்கு முன்னாடியே ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எழுதி வைத்திருக்கிறார், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு வந்திருக்கலாம், அல்லது ஒரு காரியத்தை நினைவுல வச்சுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். நான் கர்த்தர் சொல்றார், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். இந்த பாபிலோன் தேசத்துல அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் என்னவா மட்டும்தான் இருந்திருக்கும்? சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான போதும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தா மட்டும் போதும். ஆனா இவங்களை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லை, இவர்களுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்து இவர்கள் இனி யாருக்கும் அடிமையாய் இராதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்தவராய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இங்க கர்த்தர் எழுதி வைக்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வலதுகரத்தினால் தாங்குவேன். இதெல்லாம் இது. நான் அதுக்கப்புறம்
உன்னோட கூட போராடினவர்களை. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப நீ பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு பலப்படுத்தி, நான் உனக்கு உதவி செய்து, என் நீதியின் வலதுகரத்தினால நான் உனக்கு நன்மை செய்கிற பொழுது, இப்போ உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பாபிலோனை நீ தேடினாலும் காணாதிருப்பார். எத்தனை பேருக்கு அந்த ஆவிக்குரிய அர்த்தம் புரியுது? இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அடிமைப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு நபர்கள் நம்மை அடிமையாக்கி இருக்கலாம், இன்றைக்கு ஏதோ ஒரு நபருக்கு நம்ம பயந்து இருக்கலாம், ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்துக்கு பயந்து இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனத்திற்கு நம்ம பயந்து இருக்கலாம். ஆனா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என்னுடைய வலதுகரத்தின் கிரியைகளை நான் உனக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, இதுவரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, இதுவரைக்கும் உன்னை பயமுறுத்தி வைத்திருந்த, இதுவரைக்கும் உன்னை பலவீனப்படுத்தி வைத்திருந்த அந்த காரியத்தை நீ தேடினாலும் காணாதிருப்பார். ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கேட்போம், ஆமென், இதுவரைக்கும் நான் ஒரு விஷயத்துக்கு பயந்திருந்தேன், ஆனா இப்ப அந்த விஷயத்தை நான் தேடுறேன். என் கண்ணுக்கு முன்புல என்ன ஆகல? என்ன ஆகல? தென்படல. இஸ்ரவேல் ஜனம் ஆமென் அடிமையா இருந்த பொழுது அவங்க பார்க்கறதெல்லாமே எகிப்தியர்கள் பலவான்களா இருக்கிறது, பலசாலிகளா இருக்கிற எகிப்தியர்களை. ஆனால் கர்த்தர் அந்த ஜனத்தை பலப்படுத்தி மோசேயின் மூலமாய் வெளியே கொண்டு வந்து, எகிப்திலிருந்து கொண்டு வந்து செங்கடலை கடக்க பண்ணுகிற பொழுது, செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்த, இதுவரைக்கும் வேதனைப்படுத்தின, இதுவரைக்கும் அடிமைப்படுத்தின எகிப்தியர்கள் ஆமென் கர்த்தர் சொன்னபடி இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் எகிப்தியர்களை செங்கடலில் என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? செங்கடல்ல மூழ்கடித்தவராய் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அந்த எகிப்திய ஜனங்களை அனுப்புற பொழுது என்னன்னு சொல்லி அனுப்புறான்? இஸ்ரவேல் ஜனங்களை கொன்றணும். இஸ்ரவேல் ஜனங்க இப்ப எகிப்திலிருந்து வெளியே போயிட்டாங்க, ஆனா அவங்க கானானுக்குள்ள போயிடக்கூடாது, தேவனை ஆராதிச்சிடக்கூடாது. மோசே சொன்னபடி இந்த ஜனம் போய் தேவனை ஆராதிச்சிடக்கூடாது. சீக்கிரமா எங்கிட்ட இருக்கிற சிறந்த குதிரைகளையும் சிறந்த வீரர்களையும் எல்லாத்தையும் போச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லுங்க அப்படின்னு தான் பார்வோன் கட்டளையிடுறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லும்படியாய் வந்த எகிப்தியர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி இவர்கள் கண்கள் காண எகிப்தியர்கள் தண்ணீரில் மூழ்கி மரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி முறியடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தொடரவங்களை அல்லது தம்முடைய ஜனத்தை வேதனைப்படுத்துகிறவர்களை அவர் சும்மா விடுகிறது இல்லை. வேத புஸ்தகத்தில் எல்லாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜனத்திற்கு விரோதமாக, தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக எழுப்புகிறவர்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி அடிக்கிறவராய் காணப்படுறார். ஆமென். ஹalleluya. அமலேக்கியர்கள் இதே இஸ்ரவேல் ஜனம் இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழுப்பியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன இதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு சவுல இஸ்ரவேலுக்கு ராஜா வாக்கின உடனே கர்த்தர் சொல்லுவாரு, அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? முறியடிக்கணும். இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஏதோ ஒரு வகையில யுத்தம் பண்ண வந்திருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கணும் அப்படின்னு, கைப்பற்றணும் அப்படின்ட்டு. ஆனா அதை அங்க ஞாபகத்துல வச்சுட்டு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை உண்டு பண்ணின உடனே கர்த்தர் சொல்லுவார், நீ அமலேக்கியரை மேற்கொள்ளு அப்படிம்பார், முறியடிக்க சொல்லுவார். ஆனா சவுல் என்ன பண்ணுவான்? ராஜாவை விட்டுருவான். அமலேக்கியர்களை சிறந்ததை தனக்கு எடுத்துக்குவான். அமலேக்கிய ஜனங்கள் மொத்தமா முறியடிக்கப்பட முடியாம போயிடும். ஆனா அங்கேயும் வைராக்கியம் பாராட்டி எஸ்தர் புஸ்தகத்துல வருகிற பொழுது அதே அமலேக்கியனுடைய அதே சந்ததியில வந்தவன் தான் யார் அப்படின்னா, யூதர்களை கொல்லணும்னு கட்டளையிட்ட ஆமான். ஆனா இந்த தடவை
கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி எப்படி அடிச்சார் அப்படின்னா, அங்க சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களும் காண ஆமான என்ன பண்ணாரு? தூக்கு மரத்துல தொங்க விடப்பட்டவராய் காணப்பட்டார். அதனுடைய அர்த்தம், தேவனுக்கு, தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனை கர்த்தர் முறியடிக்கிறவராய் காணப்படுறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த ஜனம் என்னுடைய ஜனம். அந்த உரிமை பாராட்டி அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் முறியடிக்கிறவராய் காணப்படுறார். அதே போல இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போயிட்டே இருக்கேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 11 வசனத்தை எடுத்து வைத்து வாசிக்க வேண்டாம். லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 11 வருகிற பொழுது, அமைச்சர் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுரு குறித்து நம்ம பார்க்க முடியும். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அவன் ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே அகப்படல, ஒரு மீன் கூட இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பேதுரு வலையை கழுவி கொண்டு இருக்கிறான். ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால வலையை அலாசி கொண்டு இருக்கிறான். ஆனா அப்படி ஒண்ணுமே கிடைக்காம தான் பட்டதான பிரயாசத்திற்கு பலன் இல்லாம வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு வலையை அலாசி கொண்டிருக்கிற அந்த பேதுருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து கடந்து வந்துட்டு பேதுரு கிட்ட சொன்னாரு, என்ன படக ஆழத்துல தள்ளு அப்படிங்கிறார். இங்க பேதுரு ஆல்ரெடி என்னவாக்கப்பட்டவனா இருக்கிறான்? ஓகே, அது ஓகே. ஆனா அவன் சரீரத்துல என்ன இல்ல? பலன் இல்ல. ஏன்? ராமுழுவதும் அந்த ராத்திரி முழுவதும் வலைய வீசி 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 பார்க்கறான். என்ன இல்ல? மீன் இல்ல. இப்ப அதனால என்ன ஆயிட்டான்? மனதளவுல சோர்வு, சரீரத்தின் அளவுல பலவீனனாக்கப்பட்டுட்டான். இங்க கிடைக்கும் அப்படின்னு வீசுறான், இங்க இல்ல. அந்த பக்கம் கிடைக்கும் வீசுறான், அங்கேயும் இல்ல. அப்படி ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு 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 தன்னுடைய பலத்தை எல்லாத்தையும் இழந்தவனாய், பலவீனப்பட்டவனாய் வலைய கழுவிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கவன் கர்த்தர் சொல்றாரு, நீ படக ஆழத்துல தள்ளு அப்படிங்கிறது. இப்ப ஆழத்துல தள்ளு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஒரு சேரை தூக்கி இங்க வைக்கணும் அப்படின்னா கூட என்ன வேணும்? பலன் வேணும். ஆனா இப்ப ஒண்ணுமே பலன் இல்லாதவன் கர்த்தர் சொல்ற ஆழத்துல தள்ளு அப்படின்ட்டு. ஆனா அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அவன் ஒரு பிரயாசப்படுறான் இல்லையா? பலன் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாருன்ட்டு ஒரு பிரயாசத்தை ஒண்ணு பண்றாங்கல்ல, ஒரு முயற்சி ஒண்ணு செய்யறாங்கல்ல, அதுக்கு தான் கர்த்தர் வலை கிளையத்தக்கதான மீனை கர்த்தர் கொடுத்துறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து ஒரு முயற்சி ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் அதற்கான பலனை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறவராய். ஆமென், ஆமென், ஆமென். அதே பேதுரு சொல்றான், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஆனா ஒண்ணுமே அகப்படல. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி ஆக்கடவுட்டு படக தள்ளுறான். கர்த்தர் சொன்னபடி ஆழத்துல வளையப்படுறான். இதுவரைக்கும் கிடைக்காத மீன்கள், இதுவரைக்கும் வலையில அகப்படாத மீன்கள், இதுவரைக்கும் அவனுடைய வலையில சிக்கி அந்த வலையை விட்டு தாண்டி போன மீன்கள் எல்லாம் இப்ப அவனுடைய வலைக்குள்ளாக வரும்படியாய், வலை கிளியத்தக்கதாக, படகுகள் நிரம்பத்தக்கதாக கர்த்தரால் மாற்ற முடியும்னா 7 மாசம் பிரயாசப்பட்டு 7 மாசம் பிரயாசப்பட்டு ஒரு நன்மையும் இல்லை, ஒன்றுமே அகப்படல, ஒரு காரியமும் நடக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு அதிசயமும் நடக்கல, ஒரு முன்னேற்றம் இல்லாண்டு வரையிட்டு அவன் ஒருவேளை வெறும் வலையை அலாசி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை தேடி வருகிறவராய் காணப்படுகிறான். வெறும் வலையை அலாசி கொண்டு பேதுருவை போல
ஆண்டவரே, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு அற்புதம் கிடைக்கிற ஆண்டவரே, ஒரு மீன் கூட என் வலைக்குள்ள வரல ஆண்டவரே என்று வெறுமையாய் இருக்கிற உன்னை தேடி வருகிற ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து உன்னுடைய வலையில, ஒரு மீன் கூட இல்லாத வலையில, ஒரு நன்மை கூட இல்லாத உன்னுடைய வலையில கர்த்தர் வலை கிழியத்தக்கதாக இந்த 8வது மாதத்துல கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களால் திறந்து இந்த மாதத்துல என் வலை கிழியத்தக்கதாக தேவனிடத்துல விட்டு கொடுத்து தேவனோடு கூட 2 நிமிஷம் உறவாடிங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்க்கிறேன். விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவன் 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி சொல்லுங்க. 7 மாசம் வெறுமையாய் இருந்த சில வலைகள் இன்றைக்கு நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே வெறுமையாய் அலாசிக் கொண்டிருக்கிற சில வலைகள், வெறுமையாக்கப்பட்ட வலைகள் இந்த நாளில் இந்த மாதத்தில் நிரப்பப்படுவதாக. எல்லாரும் பார்க்கிறார், அங்க சுற்றி இருக்கிற ஜனம் எல்லாம் பார்க்குது. பேதுரு இதுவரைக்கும் வெறுமையான வலையை அலாசினதா சரித்திரம் இல்லை. ஆனா இப்போ வெறுமையான வலையை அலாசிட்டு இருக்கிறான். எல்லாரும் அவனை கேவலமாய் பார்த்தார்கள், எல்லாரும் அவனை நிந்தித்தார்கள், எல்லாரும் அவனை அவமானப்படுத்தினார்கள். ஒரு மீன் கூட வாசிக்கல, ஒரு மீன் கூட உனக்கு கிடைக்கல. இத்தனை உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை அனுபவம் இருக்குது. இப்போ வெறும் வலை. சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பது ஏதோ நம்முடைய அனுபவத்தின்படி, நம்முடைய பலத்தின்படி ஏதோ 1 2 மீனோ பிடிக்கிறதல்ல. சில நேரத்தில் கர்த்தர் வெறுமையாக்குவது கர்த்தருடைய கரத்தின் கிரியையை நாமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவரும் கண்டு வியக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த வலை கிளையத்துக்காக போனதுக்கு அப்புறம் பேதுருவினுடைய படகெல்லாம் நிரம்பிடுச்சு. இப்ப மீன் போறதுக்கு இடம் இல்லை. உடனே மற்ற படகையும் வர சொல்லி அதிலேயும் நிரப்பினார்கள் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பேதுருவினுடைய வலையை மட்டும் இல்ல, பேதுருவை யார் யாரெல்லாம் ஏளனமாய் பார்த்தார்களோ அவர்களும் வியக்கத்தக்கதாக ஒரு படகு இல்ல 2 படகையும் கர்த்தர் நிரம்ப வைத்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 61:7 எழுது 61:7 வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை அதோட வாசிடுங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அமெக்ஸ்தம் ஒண்ணுமே கிடைக்காம இருந்தவனுடைய பாகத்தை வச்சு அந்த ஏளனமாய் பார்த்தவனுடைய படகை என்னவாச்சு? நிரம்பிச்சு. பேதுருடைய படகை மட்டும் நிரப்பல, இன்னொரு படகையும் கர்த்தர் வர சொல்லி என்ன பண்ணாரு? அதையும் நிரப்பினவராய் காணப்படுறார். அப்படின்னா இன்றைக்கு ஒருவேளை இந்த 7 மாதத்துல ஒருவேளை வெட்கத்தை மாத்திரமே நம்ம பார்த்திருக்கலாம், அநேகருடைய நிந்திக்கப்பட்ட வார்த்தைகளை மாத்திரமே கேட்டிருக்கலாம், அநேகருடைய அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, இந்த 8வது மாதத்திலே நீ பட்டதான வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால நான் உன்னை நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து நம்மை தன்னுடைய நீதியின் வலதுகாரத்தினாலே கர்த்தர் தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று அல்லேலூயா கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக அல்லேலூயா எல்லாரும் நன்றி செலுத்தி நேரம் போயிட்டு இருக்குது. எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெறுமையாக்கப்பட்ட படகு தேவனால் நிரப்பப்பட முடியுமா? வெறுமையான குடங்கள் அந்த விதவையின் வீட்டில் நிரப்பப்படும் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சில வெறுமைகளை மாற்ற நம்முடைய தேவனால் கூடும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து
ஹalleluya. இந்த மாதத்துல, இந்த 8வது மாதத்துல என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்து. இந்த 8வது மாதத்துல நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் சில காரியங்களை செய்து ஜெயம் எடுக்க இந்த 8வது மாதத்துல நான் பட்ட பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்கும்படியாக நீருடைய வலது கரத்தை எனக்கு நேராக நீட்டுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நேராக நீட்டுங்க. நான் வேலை செய்கிற இடத்துக்கு நேராக நீட்டுங்க. நான் இருக்கிற பட்டணத்துக்கு நேராக நீட்டுங்க. உங்களுடைய ஆலயத்துக்கு நேராக நீங்க நீட்டுங்க ஆண்டவரே. வெறுமையை மாற்றுகிற தேவன், வெறுமையை மாற்றுகிற தேவன், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில இறங்கி வருவாராக. இன்றைக்கு அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவசித்த, அதை கேட்டு அவன் நம்பின ஒவ்வொருடைய இருதயங்களும் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கைகளும் கர்த்தருடைய கரத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்னுடைய வெறுமைகளை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நேராக இப்படி நீரின் வலது கரத்தை நீட்டுங்க என்று எல்லாரும் கேட்போமா? ஹalleluya. இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நன்மைகளை காணப்படுவாராக. நன்மைகளை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.